செய்திகள் தொடர்கின்றன. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று புகழ்பெற்ற 126வது மலர் கண்காட்சி மற்றும் 19வது ரோஜா கண்காட்சியை தமிழக அரசு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா ஆகியோர் துவக்கி வைத்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சிக்காக 2,60,000 வண்ண ரோஜா மலர்கள், கொய்மலர், சாமந்தி உள்ளிட்ட மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மலர் அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான மலர் கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நுழைவு வாயில்கள், 30 அடி உயரத்திற்கு 1,00,000 ரோஜா மலர்களை கொண்டு குழந்தைகளை கவரும் வகையில் பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்ட், 80,000 வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த யுனெஸ்கோ அந்தஸ்தை குறிக்கும் வகையில் ஊட்டி மலை ரயில், முயல், செல்ஃபி ஸ்பாட் போன்ற வண்ண ரோஜா மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. மேலும் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 126வது மலர் கண்காட்சியை தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மு. அருணா, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிப்லா மேரி உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.